ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ரேஷன் புழுங்கல் அரிசி 2.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை 5 டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பும் வெதுவெதுப்பான தண்ணியும் ஊற்றி 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதையும் நம்ம 3 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா அரிசியும் நல்லா பளபளன்னு ஆயிரும். நம்ம தண்ணி ஊற்றி வச்சாலும் அரிசி நல்லா க்ளீனாக தெரியும். அந்தளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சாப்பாடு தாளித்து விட்டுறலாம். நான் சாப்பாடு தாளிக்கிறதுக்காக தக்காளி, வெங்காயம், மல்லி, புதினா, 2 மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கர் சூடாகிட்டுருக்குது. சூடானதும் 2.5 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் பாதிக்கு பாதி நெய் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக சூடானதும் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்தோம் அப்படின்னா நமக்கு பொரிஞ்சு வந்துடும். நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி கிரேவி மாதிரி வருதோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பாடு. நம்ம இந்த அரிசியில் பருப்பு சாதம், வெந்தய சாதம் இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் கூடுதலாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸாக நம்ம சாதம் வடிக்கிறோம்ல அதே மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். பெருசாக எந்த வித்தியாசமும் தெரியாது. அரிசி மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இப்போ வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை சிம்மில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நம்ம அடுப்பை சிம்மில் மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் டக்குன்னு. இப்போ ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா 4 மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வர்றதுக்காக நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வரும். இந்த சாதம் பார்த்திங்கன்னா நம்ம பக்குவமாக வச்சோம் அப்படின்னா அடியில் வந்து தண்ணி கொறுத்து வராது. ஏன்னா இந்த அரிசி வந்து நம்ம குக்கரில் வச்சோம் அப்படின்னா அடியில் வந்து லைட்டாக தண்ணி கொறுக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம செய்கிறோம். வாங்க அதை அப்படியே செய்கிறப்பே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்படியே இன்னும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே தக்காளியில் இருந்த தோல் எல்லாம் தனியாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், வாசனைக்காக கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சீரகத்தூள் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலா சேர்த்தோன்னே அடுப்பை சிம்மில் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போக எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் அங்கங்கே ஓரத்தில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நான் புதினா ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன். மல்லி இலை வந்துட்டு ஒரு 3/4 வாசி மட்டும் எடுத்துக்கிறேன். மீதியை நம்ம ஒலை காஞ்சதுக்கப்புறமா குக்கர் மூடி போடும்போது மேலாப்பில் போட்டு விட்டுடலாம். அதனுடைய வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இது நம்ம தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம தயிரோ இல்லை எலுமிச்சம்பழமோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. எண்ணெயும் அப்படியே லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம யூஸ்வலாக இந்த அரிசிக்கு நம்ம 1 டம்ளர் கூடுதலாக நம்ம எவ்வளோ அளக்குறோமோ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கூடவே 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா அளந்து ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா காயட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தில் உப்பு சேர்த்தது மட்டும்தான். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் அப்படியே லைட்டாக நுரக்கட்டுது. அப்படியே கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த அரிசியை உலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு கொதி விடணும். அந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்க்கலாம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா
விட்டுறலாம். இப்போ நம்ம உப்பு பார்க்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு ரெடியாகி வரும்பொழுது நமக்கு அளவாக இருக்கும். இப்போ எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது, நான் எதுவுமே சேர்த்துக்கல. இப்போ நல்லா இதுவும் கொதி வரட்டும். பாருங்கள், அப்படியே லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம அரிசி போட்டோன்னே அடியில் லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மல்லித்தலை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். விசில் பார்த்திங்கன்னா 5 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 1 விசில் லோ ஃப்ளேம்லேயும் நான் விட்டு எடுக்க போகிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த லோ ஃப்ளேமில் வச்சு 1 விசில் விடுறது தான் நமக்கு அடியில் அந்த தண்ணி கோர்க்காமல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நம்ம 6 விசிலுமே ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் அடியில் கொஞ்சம் தண்ணி கோர்த்தாட்ட தான் இருக்கும். இப்போ மூடி போட்டுட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம எந்த ஒரு இதுவுமே இப்போ பயிரே வேக வைக்கிறோம் அப்படின்னாலும் லாஸ்ட்டு விசிலாக சிம்மில் போட்டு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான பதத்தில் சாஃப்டாக வெந்து வரும். அதே மெத்தடு தான் சாப்பாட்டுக்கும். இப்போது விசில் வந்துட்டு இறக்கியாச்சு. விசில் செட்டிலும் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அடி பிடிச்சிருக்காது, அதே மாதிரி சாப்பாட்டில் தண்ணி கோர்த்து இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்ல. இது கூட நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் தொக்கு அந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து வேக வச்ச முட்டை தான் எடுத்திருக்கேன். அப்படியே பிரியாணி மாதிரியே சிம்பிளான தக்காளி சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நாங்கள் முட்டை வச்சு சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.